ஸோ நேத்து தான் சர்ஜரி நடந்துச்சு. ஜேபி பெட் ஹாஸ்பிட்டல் ஈசிஆர்ல. ஸோ அழுகி போயிருந்த என்னோட டாகோட கால ஆம்பியூட்டேட் பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டோம். ஸோ இதுதான் கைனா. இங்க ஆம்பியூட்டேட் பண்ணல. இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் திஸ் ஸ்கேப்புலா. ஒரு பட்டர்ஃப்ளை மாரி நம்ம ஷோல்டர்ஸ்ல இருக்கும் இல்லையா? ஸோ மொத்தமா அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இப்போ என்னோட டாகோட நிலைமை. அவனோட ஹேண்ட் இப்போ டோட்டலா இழந்துட்டான். அந்த ரீசன் ஃபார் தட் இஸ் இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். நான் சிக்கா இருந்த டைம்ல எங்களோட கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட குடுத்து பார்த்துக்க சொல்லியிருந்தோம். பட் கம்பெனில நெறைய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கிறதுனால, கேட் அப்பப்போ ஓப்பனா இருக்கும். அண்ட் இன் ஒன் ஆஃப் தோஸ் சர்கம்ஸ்டான்சஸ் என் டாக் எங்கேயோ வெளிய போய் ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஸோ ஃப்ராக்சர் ஆகி ஐஸும் பல்ஜ் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் அது ஏதோ இன்ஃபெக்ஷன் நெனச்சுட்டு இருந்தேன். பட் நேத்து தான் டாக்டர் சொன்னாரு, இட் இஸ் ட்ராமா. ஸோ பயங்கரமா அடிபட்டதுனால அந்த மசில்ஸ்லாம் ஸ்பாசம் ஆகி ஐஸ வெளிய தள்ளியிருக்கு. ஸோ ஏதோ பெருசா அடி வாங்கியிருக்கான்னு டாக்டர் சொன்னாரு. ஸோ உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து டாகை சரி பண்ண ட்ரை பண்ணோம். பட் ரீசெண்டா வந்த புயல்ல பயங்கரமா மழை பெஞ்சதுனால இந்த பேண்டேஜ் ஃபுல்லாவுமே வெட் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட ஸ்டாஃபும் நெக்லிஜென்ட்டா விட்டுட்டாங்க. என்கிட்ட அதை இன்ஃபார்மே பண்ணல. ஸோ 10 நாள் கழிச்சு கட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா கையே அழுகி போயிருந்தது. கையை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி திருப்பியும் வெட்டனரி காலேஜ்க்கு போயிருந்தேன். ஸோ காலேஜ் 8:00 ஓப்பன் ஆகும்னா 7:00 நான் காலேஜில் இருந்தேன். ஏன்னா ரஷ்ஷும் கூட்டமும் பயங்கர ஜாஸ்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். பட் அடிச்சு பிடிச்சி டாக்டர் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, இது ஆம்புடேஷன் தான். ஸோ இங்கே கட் பண்ணிக்கலாமா, இங்கே தானே அழுகி இருக்குன்னு கேட்டேன். பட் இந்த ஃபிங்கர்ஸ் இல்லைனா இந்த மொத்த கையுமே வேஸ்ட்டு. லைக் மனுஷங்கன்னா இப்படி எதையாவது கேரி பண்ணலாம். பட் டாக்ஸுக்கு இந்த விரல் போயிடுச்சுன்னா இந்த மொத்த கையுமே டோட்டலாக வேஸ்ட். இன்ஃபேக்ட் 3 லெக்ஸில் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேஸ்ட் ஹேண்ட் அன்னெசரியா வெயிட் இந்த பக்கம் இழுக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் மிச்சம் இருக்கிற 3 லெக்ஸ்லையும் ப்ராப்ளம்ஸ் வரும். பிகாஸ் ஆஃப் திஸ் அன்னெசரி பர்டன் புல்லிங் இட் திஸ் சைட். ஸோ அதனால எடுக்கிறதா இருந்தால் மொத்தத்தையும் தான் எடுக்கணும். இந்த பக்கம் வெயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ தட் அதர் 3 லெக்ஸில் பேலன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தார் டாக்டர். சரி, ஓகே, ஆம்புடேஷன் சர்ஜரி பண்ணலாம், இமீடியட்டாக பண்ணுங்க. ஏன்னா அந்த அழுகி போன கை மேலும் மேலும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். அண்ட் இன்ஃபெக்ஷன் லங்ஸ் அண்ட் ஹார்ட்டுக்கெல்லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டாகை சேவே பண்ண முடியாது. ஸோ எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணணும், இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும். பட் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி ஒரு ரேண்டம் டாக் சர்ஜரி இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. முதல்ல அந்த டாக் ஃபிட் ஃபார் சர்ஜரியா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் சீம்ஸ் பிளட்ல சம் வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி சர்ஜரி போட வேண்டிய அனஸ்தீசியாலேயே டாக் செத்து போயிடும். ஸோ நம்பர் 1 ஃபிட்னஸ் ஃபார் சர்ஜரி. நம்பர் 2 இன்ஃபெக்ஷனோட ஸ்ப்ரெட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்றதையும் செக் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் அந்த சைட்டை விட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதே வேஸ்ட். ஸோ இதில் ஃபெயில் ஆனால் ஆப்ரேஷனே பண்ண முடியாது. இதில் ஃபெயில் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ பிளட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறது வந்து ரொம்ப க்ரூஷியல். ஸோ சப்போஸ் இந்த 2 டெஸ்ட்லையும் ஃபெயில் ஆனால் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸும் சர்ஜரி ஃபிட்னஸ்க்கு இந்த மாதிரி எங்க டாக்க்கு லிவர் மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பட் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதும் இந்த லிவர் டேப்லெட்ஸ் கொடுக்குறதும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணல, ஜேபி பெட் ஹாஸ்பிட்டல்ன்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணாங்க. ஸோ 0 rupees கொடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்காம 18,000 rupees கொடுத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் ஏன் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்? வெல், அவசரமா கிளம்பி காலையில 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆளா ஹாஸ்பிட்டல்ல போய் நின்று எமர்ஜென்சியா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணியானோ அந்த இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர மெனக்கெட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்தேன். பட் அங்க போய் பார்த்தா பிளட் டெஸ்ட்காக 2 டெஸ்ட் டியூப்ல பிளட் எடுத்துட்டு பேண்டேஜ்ன்ற பேர்ல ஒரு காட்டன் ரோல ஃபுல்லா சுத்தி விட்டு டேப் அடிச்சு எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பிளட் டெஸ்டோட ரிசல்ட் என்னன்னு கேட்டா அதுக்கு 3 days ஆகுமா ஜஸ்ட் ரிசல்ட் என்னன்னு தெரியறதுக்கே. அதுக்கப்புறம் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனோன்னா அதுக்கு மாத்திரை மருந்து எல்லாம் எழுதி கொடுத்து டெஸ்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அடிஷனல் 4-5 days. அப்புறம் அந்த 4-5 days கழிச்சு மறுபடியும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நிஜமாலே பாஸ் ஆயிட்டானா அப்படின்னு பாக்குறதுக்கு இன்னொரு 3 days. ஸோ 3-4-3 கூட்டினா 10 days. இது ஜஸ்ட் சர்ஜரிக்கு இவன் ஃபிட்னு சொல்றதுக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே பாஸ் ஆயிட்டானா 3 days, அப்படி பாஸ் ஆகாட்டி செகண்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆக வைக்கிறதுக்கு 10 days. சரி, 3 days-ஓ 10 days-ஓ, பட் அட்லீஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கல்ல. அங்கதான் ட்விஸ்ட். இந்த 3 days அண்ட் 10 days கழிச்சு சர்ஜரிக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும். அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட கேலண்டர் எடுத்து பார்த்தா கம்ப்ளீட்லி புக்டு. ஏன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ல ஊரே வந்து நிக்குது. ஸோ இன்னைக்கு ஆப்ரேஷன் ஃபிட்னு தெரிய வந்துச்சுன்னா இன்னிலேருந்து மினிமம் 7 days அண்ட் மேக்ஸிமம் 2 weeks கூட ஆகலாம் ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த 3 days ஆர் 10 days போக மினிமம் 7 days, மேக்ஸிமம் 14 days, கூட்டி கழிச்சு பார்த்தா 1 மாசம் ஆயிடும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கே. ஸோ ஃபர்ஸ்ட் டேலாம் வெறும் காட்டன் சுற்றி விட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அண்ட் கை அழுகி இருக்கிறதுனால டாக் போனால் நாத்தம் நாறுது, உட்காரவே முடியல ரூம்ல. பட் டாக் கூட யாராவது ஒருத்தர் இருந்து தானே ஆகணும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு டாகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த ஸ்மெல் நமக்கு தெரியாம போயிடும். லைக் பழகிடுவோம் அதுக்குள்ளேயே. ஸோ ஃபர்ஸ்ட் 1-2 days அப்படிதான் சுத்திட்டு இருந்தேன்.
லைக் அந்த ஸ்மெல்லிலேயே இருக்கிறதுனால ஐ வாஸ் ஸ்டில் ஏபிள் டு ஸ்லீப் இன் த சேம் ரூம். பட் எவ்வளோதான் பழகுனாலும் ஒரே ரூம்ல சாப்பிட மட்டும் முடியவே இல்ல. லைக் அந்த ஸ்மெல்ல சாப்பாட வாயில வச்சா கொமட்டிட்டு வந்துரும். ஸோ அதனால சாப்பிடுறதுக்கு மட்டும் ரூம விட்டு வெளிய போயிட்டு இருந்தேன். பட் நாளாக ஸ்மெல் மேலும் மேலும் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. மீனிங் என்ன? பேசிக்கலி த இன்ஃபெக்ஷன் இஸ் ஸ்ப்ரெட்டிங். இன்னும் மேலும் மேலும் அழுகுது அண்ட் ஃபர்தர் மேல மேல ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ பாப்புலேஷன் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும்தான் ஸ்மெல் அதிகமா ஆக முடியும். ஸோ சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளியே போயிட்டு இருந்தேன்னா, ஒர்க் பண்ணவும் வெளியே போக ஆரம்பிச்சேன். ஸ்லோவா தூங்கவும் வெளியே போக ஆரம்பிச்சேன். அப்படியே 2, 3 டேஸ் கழிச்சு நானே வாலண்டியரா என் ரூம விட்டு நானே வெக்கேட் பண்ணிட்டேன். பட் என் ரூம் என்ன விட்டு போறதெல்லாம் ஓகே. டாகாச்சும் உயிரோட இருக்கணும்ல. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் வித் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். மணி என்னதான் கம்மியா இருந்தாலும் டைம் ரொம்ப அதிகமா எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி சிர்கம்ஸ்டன்ஸ்ல டைம் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஃபாஸ்ட் ஆக்ட் பண்றோமோ அவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா இந்த டைனமிக்ஸ் கம்ப்ளீட்டா ஆப்போசிட். மணி ரொம்ப ரொம்ப அதிகம், பட் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளட் டெஸ்ட் சொன்னல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த பிளட் டெஸ்ட் 30 மினிட்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். யூடியூப்ல 2 ரீல்ஸ் பார்த்தா போதும், ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். 3 டேஸ், 10 டேஸ். இதுல மேட்டர் என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என் வீட்ல இருந்து 18 கிலோமீட்டர்ஸ், 1 ஹவர் ஆகும் போறதுக்கு. அண்ட் 3 டேஸ் கழிச்சு இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வாங்குறதுக்கு திரும்பவும் 18 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போகணும். எஸ்எம்எஸ்ல அனுப்ப மாட்டாங்க, மெயிலில் அனுப்ப மாட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்டா ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி டைம் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் பாஸா ஃபெயிலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 ஹவர் டிராஃபிக்லன்னா டிராவல் பண்ணிட்டு வரணும். பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 30 மினிட்ஸ். டெஸ்ட் ரிசல்ட்ல வந்து லிவர் வேல்யூஸ் மட்டும் லைட்டா ஆஃப் ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த மெடிசன் கொடுத்தாங்க. பட் அது கூட 2 டேஸ்லேயே சரியாயிடும். திருப்பிலாம் டெஸ்ட் எடுத்து பார்க்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா ஆப்ரேஷன் போயிடலாம்னு சொல்லி சண்டே விசிட் பண்ணியிருந்தேன். டியூஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷனை. பேசிக்கலி ஜஸ்ட் 1 டே, ஒரே ஒரு நாள் ஆப்ரேஷன். பட் இந்த மாதிரி டைமை சேவ் பண்ணதுக்கு 30 மினிட்ஸ்ல ரிசல்ட் வரதும் 1 டேல ஆப்ரேஷன் கிடைக்கிறதும், அதுக்கு பதிலுக்கு வி ஹேவ் டு பே சம் பிரைஸ், ரைட்? அந்த பிரைஸ் தான் மணி. 18,000 rupees ஆப்ரேஷன். டோட்டலா மெடிசன் எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி 24,000 ஆயிடுச்சு. பட் திஸ் இஸ் ஸ்டில் ஓகே. ஏன் சொல்றேன்னா, 1 மந்த் முன்னாடி எனக்கு சர்க்கம்சிஷன் ஆப்ரேஷன் நடக்கும்போது 3 lakhs பில் போட்டாங்க. பட் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் 3 lakhs. எதுக்கு? சும்மா இந்த 4 ஸ்கின்னை ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ ஜஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின் ரிமூவ் பண்றதுக்கே 3 lakhs கேட்டாங்களே. இங்க டாகோட மொத்த கையவே எடுக்க போறோம், அட்லீஸ்ட் 1 lakh ஆச்சு கேட்க மாட்டாங்க? அப்படி சொல்லி தான் நான் பயந்து போயிட்டேன். பிரைவேட்டுக்கு நான் ஃபோன் கால் கூட பண்ணி கேட்கல. பட் கவர்மெண்ட்ல நாளை கடத்தி எனக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, எல்லா கைண்ட் ஆஃப் ட்ராமா கொடுத்து கடைசியா லாஸ்ட் ரிசார்ட்டா சரி ஒரு ஃபோன் காலாச்சும் பண்ணி பார்ப்போம், என்னதான் சொல்றாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனதுதான் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல். 0 rupees கொடுத்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி டாக் அந்த டெத்தோட எட்ஜ் வரைக்கும் கொண்டு போய் ரொம்ப திகிலா, த்ரில்லா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா லைஃப் ஆக்காம இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்து உடனடியா ஆப்ரேஷன் பண்ணி டாக் ஹீல் பண்ற வழியை பார்க்கலாம். காசு பணம் போயிட்டு போகுது, லைக் 1 lakhக்கு 18,000 எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த டீலை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டைம் அண்ட் மணி இந்த மாதிரி ஒரு சீசால இருக்கு. மணியை குறைக்க ட்ரை பண்ணா டைம் இன்க்ரீஸ் ஆகும், பட் டைமை குறைக்க ட்ரை பண்ணா மணி இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் நான் என் டிவோர்ஸ் கைட்லயும் பேசியிருந்தேன். டிவோர்ஸ் கைட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி த சேம் மணி அண்ட் டைம் ட்ரேட் ஆஃப் தான் அங்கேயும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டைம் அண்ட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க, பட் எவ்ரிடே லைஃப்ல டைம் அண்ட் மணி இந்த ட்ரேட் ஆஃப் தான் எப்பயுமே வரும். ஸோ டியூஸ்டே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷனை முடிச்சு வெனஸ்டே இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கான் என்னோட டாக். ஸோ இதுதான் என்னோட டாக். இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா பிரைவேட் ஹாஸ்பிட்டலா, மணியா நோ மணியா, அந்த கொஸ்டினை நான் டைம் வச்சு தான் சால்வ் பண்ணேன். ஏன்னா இது நியூட்ரிங், ஸ்பேடிங், இந்த ஃபேமிலி பிளானிங் மாதிரியான ஆப்ரேஷனாக இருந்துச்சுன்னா எப்போ வேணா பண்ணிக்கலாம். டைம் அங்கே ஒரு கொஸ்டினே கிடையாது. ஸோ அங்கே மணியை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கை அழுகிருச்சு, கை கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிட்டே வருது, இந்த மாதிரி டைம் சென்சிட்டிவான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறது தான் பெஸ்ட். ஏன்னா கவர்மெண்ட் சொல்லி சுற்றுனீங்கன்னா டாகையே கொண்டுடுவாங்க. தட்ஸ் அ ஃபேக்ட். அண்ட் இதை தவிர்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, 2 இடத்துலையுமே நம்ம ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகணும் ட்ரீட்மெண்ட்ஸில். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை பாருங்க, HEAFP அந்த மாதிரி ஏதோ எழுதியிருக்காங்க. பேசிக்கலி திஸ் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக். பட் நான் ஃபார்மசியில் கொடுத்து இதோட மருந்து கொடுங்கன்னு சொல்லும் போது ஹேண்ட் ரைட்டிங் புரியாததுனால கூகுள் பண்ண ஆரம்பிச்சாங்க. கூகுளில் HEAP டேப்லெட் அப்படின்னு போடும்போது இஷ்டத்துக்கு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்படியே ரேண்டமாக கூகுள் பண்ண சொல்ல ஹீம் அப் இதுதான்ப்பா டேப்லெட், இந்த ஃபெரஸ் அஸ்கார்பேட் ஃபோலிக் ஆசிட், இது ஹியூமன்ஸோட ஃபார்மசிலேயே கிடைக்கும், நீ அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு வெட்டினரி ஃபார்மசியில் எனக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பட் ஹியூமன் ஃபார்மசியில் போயிட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காரி துப்புனாங்க.
தம்பி ஃபெரஸ்னா அயன், ஃபோலிக் ஆசிட்னா விட்டமின் பி. என்னப்பா விட்டமின் மாத்திரையை காமிச்சிட்டு ஆன்டிபயோட்டிக் கேட்குற அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டாங்க. திரும்பவும் போய் வெட் ஃபார்மசில போய் கேட்கும்போது தான் நல்லா உத்து பார்த்துட்டு ஹீம் அப் இல்லப்பா ஹீல் அப் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரையை கண்டுபிடிச்சாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, கை அழுகிட்டு இருக்கும்போது ஆன்டிபயோட்டிக் சாப்பிடாம மல்டி விட்டமின் மாத்திரை சாப்பிட்டா என் டாகோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? செத்து தான் போயிருக்கும். இன்ஃபேக்ட் நான் வெட் ஃபார்மசில போய் சொல்றேன், இது ஆன்டிபயோட்டிக் இல்ல மல்டி விட்டமின் சொல்றேன். அவங்க இல்லப்பா இது ஆன்டிபயோட்டிக் தான்ப்பா நீ போப்பான்னு சொல்லி 2 தடவை அமிச்சாங்க. 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணி சாமி சத்தியமா இது மல்டி விட்டமின் தான் ஆன்டிபயோட்டிக் கிடையாதுன்னு சொல்லி அவங்கள இன்னும் யோசிக்க வச்சு தான் ஹீமப்புக்கு பதிலாக ஹீலப் கண்டுபிடிக்க வச்சேன். ஸோ மாத்திரை எழுதி கொடுத்தா இது என்ன மாத்திரை, இது என்ன பண்ணும், இது எதுக்காக போடுறோம், இது உடம்புல போய் என்ன செய்யும், இதெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். டாக்டர் எழுதி கொடுத்துட்டாங்க, டாக்டருக்கு தெரியும். ஃபார்மசியாவும் மருந்து கொடுத்துட்டா ஃபார்மசி ஆளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்வால்வ் ஆகாம இருந்தோம்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் கண்ணாப்பின்னு நடக்கும். அப்புறம் எவ்வளோ செலவு பண்ணாலுமே டாக் சாக தான் செய்யும். ஸோ சும்மா கியூரியாசிட்டியில இந்த மருந்து என்ன பண்ணும்னு கேட்டதுக்கு ஆன்டிபயோட்டிக் சொல்லும் போது அப்புறம் இப்படி கண்ணா பின்னான்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நாள் கடத்துறாங்களே இதெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்லப்பா அது ஆன்டிபயோட்டிக் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இந்த மருந்து எனக்கு கொடுக்கும்போது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு முழுமையா புரிஞ்சுது. அண்ட் அதனால இந்த மருந்தை கொடுங்கன்னு கேட்காம இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுங்க இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுங்க நானா பை டிஃபால்ட்டா கேட்க சொல்ல ஃபார்மசிஸ்டோட எரர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் தேட்ஃபார் ஐ லிட்ரலி சேவ் மை டாக்ஸ் லைஃப். ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இதை நான் மறுபடியும் பார்த்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த டிஷ்யூ பேப்பர் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து அண்டர் பேட். பட் நான் ஃபார்மசியில போய் கேட்கும் போதெல்லாம் டாக் பி பேட்னு சொல்லி டாக் யூரினேஷன் பண்றதுக்கான பேட்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு எல்லா ஃபார்மசியும் அதெல்லாம் இங்க இல்லப்பா நீ சர்ஜிக்கல் ஃபார்மசி தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஓஎம்ஆர் சர்ஜிக்கல்ஸ்ன்னு சொல்லி இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி டிரைவ் பண்ணி அங்க போய் டாக் பி பேட் டாக் யூரினேஷன் பண்றதுக்கு பேட் தாங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் இங்க கிடையாதுப்பா அதுக்கு நீ அங்க போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ரீடைப் பண்ணிட்டாங்க. இந்த விவேக் காமெடி வரும்ல, ரீடைரக்ஷன் சொல்லி திருப்பதி கூட்டு விடுவாங்களே அதே காமெடி தான். பட் என்னடா இது இப்படி அலைய விடுறாங்களேன்னு சொல்லி இல்ல அது ஒரு டிஷ்யூ பேப்பர் ஜஸ்ட் தண்ணி அப்சர்வ் பண்ணும் யூரின் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுக்கும் போது இந்த அண்டர் பேட் கொடுத்தாங்க. ஸோ பேசிக்கா இது ஹியூமன்ஸோட அண்டர் பேட். ஸோ ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா உங்களோட பெட்டுக்கு மேல இந்த ஷீட்டை போட்டு அதுக்கு மேல உங்களை படுக்க சொல்லுவாங்க. ஸோ தட் எனி ஆக்சிடென்டல் டாய்லெட் நடந்துச்சுன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் ரிமூவ் பண்ணி வேற டிஷ்யூ பேப்பர் போட்டுடலாம். பட் டாக்ஸுக்கு போடுற டீ பேட் வந்து தரையில ஒட்டுற மாதிரி கம்மோட வரும். ஸோ தட் ஃபேன் போட்டால் தரையில இருந்து பறக்காம இருக்கிறதுக்கு. பட் பெட்ல போட்டு படுக்கிற இந்த ஹியூமன்ஸோட அண்டர் பேட்ல கம் எதுக்காக இருக்க போகுது? பட் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படித்தேன். அதுல தான் டேப்ன்ற இந்த வார்த்தையை பார்த்தேன். ப்ரிவென்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பேட். ஸோ நான் சொல்றேன் ஃபார்மசிஸ்டா கம் இருக்குங்க கம் இருக்கு இதுதான் அந்த டாகோட பீ பேட் இதுதான் அந்த டாகோட பீ பேட் 1000 தடவை சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லை. இங்க இருக்கிற மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பரை ஹோல்ட் பண்றதுக்கான டேப் மற்றபடி தரையெல்லாம் ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லி அடிச்சு சத்தியம் பண்றாங்க ஃபார்மசிஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணேன் ஒரு டபுள் சைட் டேப்பை வாங்கிட்டு சரி கம் நீங்க தரலன்னா என்ன நானே இந்த பக்கம் ஒட்டி தரையில ஒட்டிக்கிறேன் அப்படின்னு ஸ்டேஷனரி ஷாப்ல ஒரு டபுள் சைட் டேப் வாங்கிட்டு போனேன். பட் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே கம் டாகோட பீ பேட்ல இருக்கிற அதே கம். ஸோ ஹியூமன்ஸோட அண்டர் பேடும் டாகோட பீ பேடும் ஆர் ஒன் அண்ட் த சேம். பட் ஊர்ல இருக்கிற எல்லா ஃபார்மசிஸ்டும் அது சேமே கிடையாது இங்க எங்க கிட்ட டாக் பேட் கிடையாதுன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா சுத்த விடுவாங்க. ஸோ ஃபார்மசிஸ்ட் நோ பெட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க கிட்ட டெலிகேட் பண்ணா இப்படிதான். பட் நம்மளே ஆக்டிவா ட்ரீட்மெண்ட்ல இறங்கி சரி கம் இல்லைனா என்ன நானே கம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேக்கெட் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த போது தான் தெரியுது தே ஆர் போத் ஒன் அண்ட் த சேம். ஸோ இங்கேயும் ஃபார்மசிஸ்ட் தப்பு பண்ணாங்க இங்கேயும் ஃபார்மசிஸ்ட் தப்பு பண்ணாங்க. பட் 2 இடத்துலையும் நான் ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருந்ததுனால 2 இடத்துலையும் நான் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லைனா ஃபுல் டைமும் துணியா வச்சு அந்த துணியில யூரின் போய் அந்த துணியை உட்காந்து துவைச்சு காய போட்டு திரும்பவும் இடத்துல வந்து போட்டு திரும்பவும் அது ஒன்று கடிச்சு இப்படியே உங்களை பைத்தியக்காரன் ஆகிடுவாங்க. ஸோ மெடிசன்ல மிஸ்டேக், டிஷ்யூ பேட்ல மிஸ்டேக் அண்ட் லாஸ்டா காலர்லயும் மிஸ்டேக் பண்ணாங்க. அண்ட் டெட்லியஸ்ட் மிஸ்டேக் இதுனா செகண்ட் டெட்லியஸ்ட் மிஸ்டேக் காலர் மிஸ்டேக் தான். ஸோ காலர்ன்றது டாக்கு போடுற ஒரு காலர் அண்ட் இதை போட்டோம்னா டாக் அதோட ஊண்டை வந்து கடிக்காம இருக்கும். பட் இந்த காலர்ல வந்து நிறைய சைசஸ் இருக்கு. லைக் சட்டியில வந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ் மாதிரி இதுல 2, 3, 4, 5 நிறைய சைசஸ் இருக்கு. அண்ட் த பிகர் த நம்பர் ஷார்ட்டர் த கோட் பட் த ஸ்மாலர் த நம்பர் த பிகர் த கோட். தலை அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மசிஸ்ட் எனக்கு கொடுத்த காலர் நம்பர் 4 அண்ட் இதுதான் ஒஸ்ட் காலர். காலர் மவுத் கார்டு எல்லாம் போட்டும் ஊண்டை கடிச்சிட்டே இருந்துச்சு. நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை. ஏன்னா அது தன்னைத்தானே கடிச்சிட்டு இருக்கிறத கேட்க எனக்கு தூக்கமே வரல. சரின்னு நெக்ஸ்ட் மார்னிங் ஃபார்மசிக்கு உடனே போய் 4லேருந்து 3க்கு மாத்தினேன். பட் பழைய மாதிரியே 4 தான் திருப்பியும் கொடுத்தாங்க. பட் நான் முடியவே முடியாது 3 கொடுங்கன்னு சொல்லி 3 வாங்கிட்டு போனேன். ஸோ 4ஓட சைஸ் இவ்வளோனா
3யோட சைஸ் இவ்வளோ இருந்தது. அண்ட் அதுவே சண்டை போட்டு வாங்கிட்டு போனது. பட் இந்த 1 இன்ச் டிஃபரன்ஸ் காப்பாத்தல. நெக்ஸ்ட் டேலாம் முத்து அவனோட ஓன் விரல கடிச்சு, இந்த போன பாதிய உடைச்சு, தான் போன அவனே சாப்பிட்டுட்டான். இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, டாக்ஸ்க்கு போன்னா ரொம்ப பிடிக்குமே. முத்துவ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதோட போனும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ ஆக்சுவலி 2 தான் ரைட்டான சைஸ். பட் திருப்பி ஃபார்மசிக்கு போய் நான் இன்னும் 2க்கு மாறல. கால மடிச்சு பேண்டேஜ் போட்டேன். ஸோ இந்த ஹேண்ட மடிக்கும்போது, இங்க இருக்கிற ஜாயிண்ட்ல போன் உடையிற சத்தம்லாம் எனக்கே கேட்டுச்சு. பட் நான் முன்னமே சொன்ன மாரி ஆக்டிவ் இன்வால்வ்மென்ட். ஸோ 4லேருந்து 3 போம்போது, காலரோட சைஸ 1 இன்ச் இன்கிரீஸ் பண்ண மாரி, பேண்டேஜ் போடும்போது லெக்க மடிச்சு, லெக்கோட சைஸ 1 இன்ச் டிக்ரீஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இங்க 1 இன்ச் இன்கிரீஸ் பண்ணேன், இங்க 1 இன்ச் டிக்ரீஸ் பண்ணேன். 2 காலர் போடாமயே தப்பிச்சு வந்துட்டேன் நான். ஸோ மெடிசன் தப்பா குடுக்கும்போது தப்பிச்சு வந்தேனா, டிஷ்யூ பேடா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லும்போதும் தப்பிச்சு வந்தேனா, அந்த மாரி 3 சினாரியோலயும் ஆக்டிவ் இன்வால்வ்மென்ட் இருந்ததுனால, நெறைய டெட்லி மிஸ்டேக்ஸ்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது என்னால. இந்த ஆக்டிவ் இன்வால்வ்மென்ட்ட முன்னாடியே காமிச்சிருந்தா, டாகோட ஹேண்டே அழுகியிருக்காதுல்ல. கரெக்ட் தான். பட் அந்த டைம்ல சிர்கம்சிஷன், ப்ராஸ்டடைட்டிஸ் அந்த மாரி நெறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ல நானே சஃபர் ஆயிட்டு இருந்தேன். ஸோ அதனால கம்பெனி ஸ்டாஃப்ட்ட குடுத்து, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு டெம்பரரியா இன்ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருந்தேன். காலையே அழுக வச்சுட்டாங்க. ஆக்டிவ் இன்வால்வ்மென்ட். டோன்ட் பி அன் இன்ஆக்டிவ் அப்சர்வர் அண்ட் டெலிகேட் த டாஸ்க் டு அதர்ஸ், ஈவன் இஃப் தே ஆர் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் அண்ட் பார்மசிஸ்ட். எதுக்கும் ஒரு தடவை செகண்ட் பேர் ஆஃப் ஐஸா நீங்களும் மொத்த ட்ரீட்மெண்ட்ல ஆக்டிவா இன்வால்வ் ஆகுங்க. அது டாகுக்கு மட்டும் இல்ல, உங்களோட ஓன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு கூட ஆல் ஆஃப் திஸ் இஸ் அப்ளிகபிள். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இன் திஸ் vlog. இதுதான் நான் ரியலைஸ் பண்ண இம்பார்ட்டன்டான லெசன். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். I'll see you in the next video.